வணக்கம். செங்கம் அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அலமேலு மங்கை பத்மாவதி சமேத ஸ்ரீ வெங்கட்ரமண பெருமாள் ஆலய 79வது ஆண்டு ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு கொடியேற்றம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த நீப்பத்துறை தென்பண்ணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ அலமேலு மங்கை பத்மாவதி சமேத ஸ்ரீ வெங்கட்ரமண பெருமாள் ஆலயம் மற்றும் சென்னியம்மன் ஆலயத்தில் வருகின்ற ஆடி 18 அன்று நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு கொடியேற்று விழா விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் உள்ளிட்ட 3 மாவட்ட எல்லையில் தென்பண்ணை கரையோரத்தில் அமைந்துள்ள இத்திருக்கோவிலில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உள்ளூர் மற்றும் அல்லாது அண்டை மாநிலமான கர்நாடகாவில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு இன்று ஆலயத்தின் முன்பு உள்ள 23 அடி உயரமுள்ள வெண்கல கொடி மரத்திற்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் கற்பூர ஆராதனை செய்த பின்பு கொடியேற்றம் கோயில் நிர்வாகத்தினர் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன் பின்பு மூலவரான ஸ்ரீ அலமேலு மங்கை ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ வெங்கட்ரமண பெருமாள் உட்பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இவ்விழாவில் உள்ளூர் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமைச் செய்தியாளர் டி. குருபரன் மற்றும் ஐயம்மாள். பூலோகமெல்லாம் காப்பவன் நீயே, பூவான நெஞ்சம் கொண்டவன் நீயே, காலங்கள் யாவும் கடந்தவன் நீயே, கைதொழுவோரின் காவலன் நீயே, ஞானத்தை அளந்த நாயகன் நீயே, நாடிய செல்வம் தருபவன் நீயே, கோல இழிலை கொண்டவன் நீயே, கோவிந்தா என்றால் அருள்பவன் நீயே, மாலவன் என்று உனை அழைப்போமே, மாமலை எழில் வாழ்பவன் நீயே, கண்ணா கோவிந்தராஜா, குவலயம் வாழ நீ அருள்வாயே, தாமரை கண்ணா தாமோதரனே, தாமதமின்றி உதவிடுவாயே, வாமன ரூபம் எடுத்தவன் நீயே, வணங்கிட வந்தோம் உன் திருவடியே, சேமமுறவே செய்திடுவாயே, சேயனையம்மை காத்திடுவாயே, பாம்படை மீது படுத்தவன் நீயே,